ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வரமுக்தீஸ்வரர் டெம்பிள் பற்றி பார்க்கலாம். வரமுக்தீஸ்வரர் டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெடில்ஸ் போயிட்டு எருமைவெட்டி பாளையத்தில் இருக்க வரமுக்தீஸ்வரர் டெம்பிள் சொன்னாலே அங்கே விட்டுருவாங்க. ஸோ இந்த வரமுக்தீஸ்வரர் டெம்பிள் செம்ம பெரிய டெம்பிள். வெளியிலே பூக்கடலாம் கூட இருக்கும். ஸோ இப்போ நான் காமிக்கிறது தான் கோபுரம். பார்த்தீங்களா, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பழமையான கோவில் சொல்கிறாங்க. இது இப்போ தான் ரீசெண்டாக இப்போ February 11 தான் மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இடம். இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வெளியிலே கார் பார்க்கிங்லாம் கூட இருக்குது. நம்ம கார்லாம் பார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இடமே சுற்றி நல்லா க்ரீனாக இருக்குது. நல்லா பச்சை பசேல்னு தென்னை மரம், புல் அதெல்லாம் இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே இது ரொம்ப சூப்பரான இடம். வரம் தரும் ஈஸ்வரர் சொல்லுவாங்க. இங்கே விளக்கு ரொம்ப சக்தியான கடவுள். இங்கே அந்த சன்னதி, மெயின் சன்னதி, ஈஸ்வரர் லிங்கம் சன்னதி இருக்கும்ல, அங்கே எங்கேயுமே அங்கே காற்றே வராது. ஒரே ஒரு விளக்கில் மட்டும் அசைஞ்சிட்டே இருக்கும். அந்த ஃப்ளேம் அசைஞ்சிட்டே இருக்கும். அங்கே சித்தர் இருக்கார்ல, அவர் மூச்சு காற்றுப்பட்டு அங்கே அது ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் அசையுதுன்னு சொல்கிறாங்க. மீதி விளக்கெல்லாம் அசையவே இல்லை. இது ரொம்ப பெரிய டெம்பிள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கடவுள்லாம் இருக்காங்க. இப்போ நான் வரமுக்தீஸ்வரர் பற்றி நான் கொஞ்சம் சிறப்புகள் சொல்கிறேன். பல்லவர்களால் கட்டப்பட்டது. 7லிருந்து 8 நூற்றாண்டு சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. திருமணம், செல்வம் ஆகியவற்றுக்கு பிரசித்தி. அரியா கல்வெட்டுகள் மற்றும் சிற்பங்கள் உள்ளன. ஓகேங்களா, இது ரொம்ப பெரிய கோவில். இங்கே வில்வம் மரம்லாம் கூட இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது வில்வ மரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வில்வ மரம்லாம் இருக்குது. ஐயப்பன் இருக்கார், முருகர் இருக்கார். பார்த்தீங்களா, தனித்தனி ஒரு கடவுளுக்கும் தனித்தனி சன்னதி சூப்பராக இருக்குது. நல்லா பெரிய சன்னதியாகவே இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. வரும்போதே விநாயகர் 2 விநாயகர் நான் பார்த்தேன் வரும்போதே. ஸோ உட்கார்ந்துக்க பிளேஸு, வெயில் அடிக்கும் கொசரமே கீழே அந்த ஒயிட் பெயிண்ட், கூல் பெயிண்ட்லாம் கூட இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஸ்டாச்சூஸும் பாருங்களேன், அந்த ஸ்டாச்சூஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பெயிண்டிங் அடித்து, இப்போ கும்பாபிஷேகம் பண்ண சொன்னல, ஸோ அதனால் நல்லா பெயிண்டெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம். பார்த்திங்களா, துர்கை அம்மன், ஸ்ரீ துர்கை அம்மன், சண்டிகேஸ்வரர் அவர். ஓகேங்களா, சண்டிகேஸ்வரர் எல்லாருமே இருக்காங்க. நிறைய கடவுள்லாம் இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நல்லா பீஸாக இருக்கும். அங்கே நம்மளுக்கு அவ்வளோ நாய்ஸியாகவே இருக்காது. ஸோ பார்த்திங்களா, வில்வ மரம்லாம் கூட இருக்குது. நல்லா செடி அங்கே நட்டு வச்சுருக்காங்க. அந்த செடிகள் இருக்கனாலே நம்மளுக்கு இன்னும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும், அமைதியான ஒரு இது கிடைக்கும். பார்த்திங்களா, அங்கே யாரெல்லாம் இது பண்ணாங்க கூட எழுதியிருக்காங்க. பார்த்திங்களா, நல்லா செடிகள், மரங்கள். அங்கே ஸ்டாச்சூஸில் நந்தி, சிவன் லிங்கம் கூட இருக்குது. இப்போ நான் காட்டுற பாருங்கள். இந்த பக்கம் தான் வரமுக்தீஸ்வரர் சன்னதி, அந்த பக்கம். இந்த பக்கம் என்ன கடவுள் பேர் எனக்கு தெரியல. ஸோ பார்த்திங்களா, இங்கே நான் ஃபுல்லாக அப்படியே ஓவர் வியூவாக காட்டுறாங்க. கோபுரம் இருக்குது, மெயின் கோபுரம் இருக்குது, வரமுக்தீஸ்வரர் கோபுரம். அப்புறம் பார்த்திங்களா கோபுரம், இதுதான் மெயின் கோபுரம்.
ராஜகோபுரம் சொல்லுவாங்க. படியெல்லாம் வச்சுருக்காங்க கும்பாபிஷேகம் பண்ணனால. February 11 தான் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இங்கே வந்து விளக்கேற்றுற இடம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.